57 தேர்தல்லையே திமுக சார்பில் 2 பேர் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் ஈவேகி சம்பத், இன்னொருத்தர் தர்மலிங்கம். ஈவேகி சம்பத் நல்ல சிறந்த சொற்பொழிவாளர், ஆங்கிலத்திலையும் நல்லா பேசுவார், நல்ல தெளிவுள்ளவர். அவர் நேருக்கு நேர் நின்று அப்போ திராவிட நாடு கோரிக்கை வேறு திமுகவுக்கு இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேணும். அன்னைக்கு அவங்க கேட்டதெல்லாம் 14 தேசிய மொழிகள் சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த 14 தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கணும். அதில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு உட்பட இந்த எல்லா மொழி. இப்போ நம்ம 22 மொழிகள் இருக்குது, அன்றைக்கி வெறும் 14 தான். 14ஐயும் ஆக்கணும் என்று அவங்க கேட்டாங்க. இந்த இந்தியை திணிக்க முடியாது, நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சம்பத்து நேருக்கு நேராக பேசினார். அண்ணா தம்பிக்கு எழுதுகிற கடிதத்தில் பார்த்தாயா தம்பி சம்பத் எப்படி பேசியிருக்கிறாருன்னு சொல்லி அவரை பாராட்டியெல்லாம் எழுதினார். உலக புகழ்பெற்ற ஒரு தலைவர் ஜவஹர்லால் நேரு அவருக்கு எதிரில் நின்று நாங்கள் அடிமை இல்லை, உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம்னு என் தம்பி பேசுகிறான்னு பார்த்தாயான்லாம் இவர் எழுதினார்.